ஈர்ப்பு விதி அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கும் அந்த எண்ணங்கள், ஆசைகள் உங்கள் சரீர அந்த பஞ்ச தத்துவங்களோட மனிதனுக்குள்ள இருக்குல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 பஞ்ச தத்துவங்களும் உங்கள் உடல்ல உள்ள செல்களோட பதிவாகி இருக்கும். நீங்கள் பிரபஞ்சத்தை ஏமாற்ற முடியாது. இது 1 நாள் 2 நாள் கனவாக இருந்தால் அது நடக்காது. பல மாதங்களாகவோ அல்லது சில வருடங்களாகவோ இருந்தால் அது உடனே நடக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது ஒரு தெளிவுணர்வோடு உங்களுக்கு புரியும். அதுதான் ஈர்ப்பு விதின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி தெளிவுணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு அதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அது உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு பணம் சார்ந்து நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பணமோ அல்லது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் தெரிந்தோ இருந்தால் உடனே நடக்கும். நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். ஆனால் உங்களுடைய வெறும் ஆசையாக மட்டுமே இருந்தால் இந்த பிறவியில் உங்களால் முடிந்த எஃபோர்ட் நீங்கள் எடுக்க முடியும். அதுதான் முடியும். முடியாத பட்சத்தில் ஒரு பிறவின் தொடர்ச்சி அடுத்த பிறவியில் அது வில் கண்டினியூ ஆகும். சரியா? அது இந்த பிறவியில் நடந்தால் ரொம்ப ஹாப்பி. அதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வேணும், பேக்ரவுண்டும் வேணும். ஆனால் உங்களுடைய உடலில் உள்ள செல்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அது பஞ்ச தத்துவங்களோட கோஆர்டினேஷன்ல உண்டு. இப்படிதான் ஈர்ப்பு விதி. மனிதர்களோ பொருட்களையோ நீங்க பிடிச்சு ஈர்க்கிறீங்க. அது சரியா தப்பாங்கிறது பிரபஞ்சம் கால்குலேட் பண்ணி அது உங்களுக்கு கொடுக்கு.